எம்பெருமானின் திருக்கருணையினாலும் இந்த பிரபஞ்சத்தின் அனுகூல பேராற்றலினாலும் நம்ம எல்லாம் ஒரு குருவாக உருவாக்கி வைத்திருக்கோம். நமது அனைத்து குருமார்களின் ஆசியுடனும் நான் அன்றும் இன்றும் பயந்து வரக்கூடிய குருகுல பேராசான் அமரர் திரு வைரம் சாதி திருநாவுக்கரசர் அவர்களின் நல்லாசியுடனும் இங்கு பயன்படுத்தக்கூடிய சோர்ஸ் அண்ட் அஸ்ட்ராலஜி நிறுவனர் ஐயா சிலம்பி காமவான் சுவாமிகள் திருவருளாலும் என்றும் பேராசனாக இடையாய் நின்று நமக்கெல்லாம் அருள் புரியும் ஜோதிட பேராசான் அவர்களின் பாதம் தொட்டு இன்று நமது தொலைக்கப்பட்டுள்ளோம். பொதுவாக எல்லோருக்கும் ஆவரும் கனவு என்று ஒன்று இருக்கும், எதிர்கால சிந்தனை என்று ஒன்று இருக்கும். அதை நேரடியாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதை நாம் நமது தருமபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மாவட்டத்தில் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வு, இப்படி ஒரு முன்னெடுப்பு நடக்கின்றது என்பதை இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜோதிட சங்கங்களுக்கும் அனைத்து ஜோதிட குருவார்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்து முன்னெடுப்பாக சென்று ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை சென்ற வாரம் நமது ஐயா அவர்கள் இந்த குழுவிலிருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அது என்னவென்றால், இந்த நாட்டில் உள்ள இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஒரு அரசு அங்கீகாரமும் மற்றும் ஒரு சமூக பாதுகாப்பும் வேண்டி நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் சமூக நலத்துறை இயக்குனர் மாவட்ட இயக்குனர் அவர்களையும் நேரில் சந்தித்து ஒரு மனுவாக கொடுத்து நமது ஜோதிடர்களின் வருங்காலத்தின் உத்தரவாதத்தை கேட்டு இந்த அரசாங்கத்திற்கு கவனத்திற்கு கொண்டு செல்ல ஒரு மாபெரும் முன்னெடுப்பை செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது ஜோதிடர்களின் சார்பாகவும் நமது சங்கத்தை மென்மேலும் வளர்த்து உறுதுணையாக இருந்து வரும் ஐயா அவர்களுக்கும் முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். இதுகாரும் காலை முதல் இன்று மாலை வரை நாம் பேசக்கூடிய தலைப்பு உடனே நடந்து வந்திருக்கின்றது. இதுதான் ஒரு சங்கத்தின் ஆரோக்கியமான போக்கு. ஏனென்றால் ஜோதிடம் பொறுத்தவரை சாதாரண ஒரு மருத்துவர் இருந்தாலும் உயர்ந்த ஒரு மருத்துவர் இருந்தாலும் அவர் மருத்துவம் மட்டுமே தெரிந்திருந்தால் போதும். ஒரு வழக்கறிஞர் என்றால் அவருக்கு அதை தொடர்ந்து ஒரு சட்ட நுணுக்கங்கள் ஓரளவு தெரிந்திருந்தாலே போதுமானது. ஆனால் நம்மளோட ஜோதிடர்களுக்கு சட்டமும் தெரிஞ்சிருக்கணும், மருத்துவமும் தெரிஞ்சிருக்கணும், நுட்பமும் தெரிஞ்சிருக்கணும், கோள் பற்றிய விவரங்களும் தெரிஞ்சிருக்கணும், நாள் பற்றிய விவரம் தெரிஞ்சிருக்கணும், சமூக அமைப்பும் தெரிஞ்சிருக்கணும், உலக விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். இத்தனையும் தெரிஞ்சிருந்தா தான் நாம இப்போ ஒரு ஜோதிடராக பரிணமிக்க முடியும். இன்றைய காலகட்டங்களில் நாம் என்ன சொல்றோம்னா, காலையில இருந்து பெரும்பாலும் திருமணத்திற்கு தான் நாம முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். அது என்னன்னா, இந்த மாசம் அப்படி, இந்த மாசம் ஆடி மாசம், இந்த ஆடி பெருக்களுடைய சிறப்பு அம்சமே இந்த ஆடி பாக்கியத்தை புனிதப்படுத்திக்கிறதுக்கு தான், வலுப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த ஆடி பெருக்கை உண்டாக்கிறது. நம்ம இந்த 2-3 மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த ஆடி மாசத்தை வந்து நம்ம வித்தியாசமா யோசிக்கணும். மற்ற மாவட்டங்கள் எல்லாமே இந்த ஆடி பெருக்கை புதுச்சரடு போடக்கூடிய ஒரு வருடமாக, ஒரு நாடாக, புனிதமான நாடாக கருத்தில் கொள்கிறார்கள். ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான கருத்தை இங்கு முன்வைக்கிறார்கள். காலையில நம்ம திரு துரை அவர்கள் இந்த 5ஆம் பாவத்தை தொடும் பொழுது இந்த நாளுக்கு உண்டான சிறப்பையும் தொட்டு விட்டார். அது எப்படி எடுத்துக்கணும்னாக்கா, குழந்தை பேரு புத்திர பேரு என்று ஒரு தலைப்பை ஆரம்பிச்சு, அந்த புத்திரத்துக்கு காரணமா இருக்கிறது என்ன? திருமணம். திருமணத்துக்கு காரணமா இருக்கிறது என்ன? பொருத்தம். பொருத்தத்துக்கு காரணமா இருக்கிறது என்ன? நட்சத்திரமா, ராசி. ராசியா, திசையா, திசையா, புத்தியா, புத்தியில திசையா, திசா புத்தியா, திசா புத்தியா, அப்படிங்கிற வரைக்கும் போகணும். அதாவது அப்போ தொடங்குனது, இப்போ வரையிலுமே என்ன நடக்குது?
ஒரு திருமணத்துக்கு உண்டான தெளிவை காட்டுகிறது. ஏன் அது இப்ப நம்ம எடுக்கிறோம்னா அடுத்த மாசம் ஆவணி மாசம் 18 கழிஞ்சுதான் இல்லையோ தினமும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆளுக்கு 10 ஜாதகத்தை எடுத்துட்டு நம்ம திருமண ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ரொம்ப சுலபமா ஒரு வழியை கையில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு 10 பெண் ஜாதகம் இருந்தா ஒரு 100 ஆண் ஜாதகத்தை கையில் வச்சுக்கிறாங்க. அங்கிருந்து வரும்போது கொண்டுட்டு போனா இது ராகு ஜாதகம், இது செவ்வாய் ஜாதகம், எனவே இவங்க எக்ஸைஸ் போட்டு பிரித்து வச்ச மாதிரி சொல்றது. அங்க போயிட்டு இது ராகு ஜாதகம், இது செவ்வாய் ஜாதகம், இது வேணுமா அது வேணுமா பலார கடையில பலார வைக்கிற மாதிரி கேட்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா இங்க பார் செல்லுல பார்த்து தெரியுது, செல்லுல பார்த்து தெரியுது, இது ராகுன்னு காட்டும். ஆமா ஏன் அது காட்டும்? ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாம சொல்லியிருப்பாங்க. அவங்க அறிவில்லாதுன்னு சொல்ல முடியாது. அந்த சாஃப்ட்வேருக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனா அதையே இன்னைக்கு பெருசா எடுத்துட்டு நம்ம மாதிரி ஆளுங்களும் ஓரளவுக்கு செகண்ட் ஸ்டேஜ்லயே பார்க்க வச்சுட்டாங்க. இப்ப நாம என்ன செய்யறோம்னா அடுத்து வரக்கூடிய திருமண மாதம் அப்போ நம்முடைய இந்த அறிவு இருக்கு இல்லையா, நுட்பங்கள், அதை நம்மை நாடி வருபவர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துறதுல முதல் கடமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. ஐயா சொன்னாரு தசாசந்தி என்ன செய்யும், ஒரு புத்திர பேருனா எப்படி நடக்கும், ஒரு கருனா எப்படி வளரும், அந்த கருவினுடைய வளர்ச்சி நாட்களில் மாதங்களில் 10 மாதங்கள் 9 கோள்கள் எப்படியெல்லாம் செயல்படும் அப்படிங்கிறத காலையிலிருந்து இப்போ ஒரு சிறப்பாக எடுத்துக்கிறாங்க. இதுல நம்ம ஒரு நுட்பத்தை என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நான் டாபிக் வேற இருந்தாலும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி பட்டிமன்ற மாதிரி ஐயா எல்லாம் அந்த 5ஆம் பாகத்தை பற்றி இருக்கும். இதுவும் அது நுட்பத்தில் படித்து இருக்குது அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த புத்திர பேர் எங்கிருந்து தொடங்குது? நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா சாதாரணமா திருமண பந்தத்தில் தொடங்குகிறது, திருமண பந்தத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு கணவன் மனைவியாக என்னைக்கு புனித நாள் சூட்டுகிறார்களோ அந்த முதல் அந்த பந்தத்தை நாம் துவங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த 5ஆம் பாவம் இருக்குது இல்லையா, இந்த 5ஆம் பாவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது அங்கதான் செயல்பட ஆரம்பிக்கிறது. நேற்று வரை இரண்டும் வெவ்வேறு சூழ்நிலை, 2 பேர் வெவ்வேறு மனநிலையில் இருந்தவர்கள். இன்னைக்கு ஒரே ஒரு நாள்ல நாம மனநிலையும் சூழ்நிலையும் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதுக்குன்னு ஒரு சில காலம் எடுத்துக்கும். அது ஒரு காலம். நான் கல்யாணம் ஆகி 6 மாசத்து வரை வாய் பேச்ச பேசுறதுலாம் சொல்லணும்னா இருக்காங்க. ஆனா இன்றைய காலம் அப்படி இல்லை. என்னைக்கு முதல்ல போய் பொண்ணு பார்க்க போறாங்களோ அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம நாங்க என்ன சொல்றோம்னா இந்த திருமண பொருத்தத்துல முதன்மையா நாம என்ன பார்க்கணும்னா இந்த தசா சொன்னவங்க இல்லைங்களா, ஐயா சொன்னாருங்க எந்த தசை எந்த பத்தி எப்படி நடந்துருக்கு அவங்க கோச்சார படங்களை நாம் எடுத்துக்கும் போது ஒரு சில தசைகள் குறிப்பா சொல்லும் போது இந்த ராகு செவ்வாய் காம்பினேஷன் வந்துச்சுனாலும் அல்லது புதன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்தாலும் இந்த ராகு பகவான்றதை செல்போன் நாம சொல்லிட்டோம் சரிங்களா. இந்த புதனும் செவ்வாயம் அப்படிங்கிறத என்ன சொல்றோம் தொடர்புல அது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுவாங்க இல்லையா. முகம் பார்த்து பேசுவது ஒரு வகை, முகம் பாராமல் பேசுவது ஒரு வகை. அவ வரகால மனைவி எப்படி மதிக்கிறான்னு தெரியாது, அந்த மனைவியாக வரப்போகிறவர்கள் இவரை எப்படி மதிப்பான்னு தெரியாது. ஒரு நாள் பார்த்துருக்கிறாங்க பேசிருக்கிறாங்க, அவங்க குணாதிசத்தை என்ன உருவாக்க இவங்களால ஒன்னத்துக்குள்ள முடிஞ்சிருக்கோம். ஒரே ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா இப்பயே இப்படி இருக்கிறா நாளைக்கு எப்படி நம்ம சோறு போட போறோம் பெரும்பாலான மூர்த்தங்கள் தடைப்பட்டிருக்கிறது கஷ்டம். அதே நேரத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க இந்த பொண்ணு பார்க்கக்கூடிய சமாச்சாரம் நடக்கும். அப்போ பெரும்பாலும் மணமகன் தான் பொண்ணுக்கு போயிட்டு பாக்குறாங்க அவசரம். அதை நம்ம ஜாதகத்துல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க இந்த ராகு மகாதசை நடக்கிறது, ராகுல செவ்வாயோ ராகுல புதனோ இருக்கும் போதோ ஏன் ராகுல சுற்று பகவான் இருக்கும் போது கூட நாம முதல்ல இந்த மணமகன் அதாவது மாப்பிள்ளைய பொண்ணை பார்க்க அனுமதிக்கூடாது. பெரியவங்க பேசலாம், பெரியவங்க பேசிட்டு பரவாயில்ல இந்த குடும்பம் அந்த குடும்பம் ஒத்துவரன்ற அளவுக்கு 2 பேர் மனநிலையிலும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குண்டான மதிப்பீடுகளை உயர்த்த வேண்டும். அப்புறமா ஒரு 2 முறை அவங்க அப்புறம் இவங்க பேசும்போது ஓரளவுக்கு ஒத்துவரும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ஏதேனும் ஒரு காரணத்தில் அந்த திருமணம் தள்ளி போகிறது. 10 வருஷமா பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வரல,
10 வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்கிறோம், ஒரு பொண்ணமையிலன்னு சொல்றவங்களா இருந்தாலும் அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு இந்த சரியில்லாத நாள்ல இருக்கக்கூடிய மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா அடுத்து 10 to 15 நாள் வேற இடத்துல கல்யாணம் போயிட்டு இருக்கு. நம்ம வரும்போது அவங்களை கேட்கிறோம், இது 5 வருஷமா பொண்ணு பார்க்கறன்றீங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா அப்படின்னு கேட்கிறோம். ஆமா நடந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள காரகத்துவம் என்னன்னு நம்ம யோசிக்கணும். உதாரணமாக இவங்களுக்கு சரி ராகபகவானும் சுக்கிரனும் ராகு செவ்வாய் இந்த மாதிரி ஒரு சேர்க்கை வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களை பார்க்கும்போது எதிர்பாலத்தருக்கு பிடிக்காம போயிடும், ஏதேனும் ஒரு குறையா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதுக்குதான் இந்த மாற்று ஏற்பாடு செய்யணும். ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம என்ன வரையும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இப்படி இருந்தா இப்படி நடக்க சொல்றோம், அப்படி இருந்தால் அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழியானது காட்டுறதுதான் நம்முடைய வேலை. ஒரு ஜோதிடராக நமக்கு என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இன்னைக்கு திங்கக்கிழமை, ஆமா திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவை அவனுக்கே தெரியும். ஆமா திங்கக்கிழமை எங்க பையனுக்கு 5 வருஷமா பொண்ணு பார்க்குறோம், கல்யாணம் ஆகல அப்படின்னு அவனுக்கே தெரியும். அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க மகளுக்கு சரியான வரன் அமையல அப்படிங்கிறது அந்த பெற்றோர்களுக்கே தெரியும். ஆனா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதற்குண்டான வழிமுறைகள், ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் நம்ம ஒரு எளிமையாகவும் சொல்லலாம், வலிமையாகவும் சொல்லலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அரசு உணவு மாதிரி பெரிய சாப்பாடா சாப்பிட்டு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டோம் எங்களுக்கு பிடிக்குன்ற மனநிலையில வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கிற கோயில விளக்கு போடுச்சாங்கன்னா ஓ அப்படியா அப்படின்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கோயிலை சொல்லி, அப்புறம் ஒரு 300 கிலோமீட்டர் சொல்லி, அப்புறம் ஒரு 200 கிலோமீட்டர் சொன்னா ஓ அப்படியா இங்க எல்லாம் நான் போயிட்டு வந்துருன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு போய் பாருங்க, இப்ப ஜெயிச்சிருங்களுக்கு அந்த காரகாதிபத்திய தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு அந்த காரகாதிபத்திய தோஷம், அந்த தோஷம் இல்லாத ஒரு நாள் அந்த வாரத்துல ஒரு நாள் எடுத்து அந்த ஒரு நாளை கொடுத்து இன்னைக்கு போய் பூஜை பண்ணிக்குவாங்க. இந்த கோயில போயிட்டு வாங்கன்னா சரின்னு ஒத்துவாங்க, அதை செய்யறாங்க, அதை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு உதாரணம்னா ஒரு சின்ன குறிப்பு, இப்போ நம்ம ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சு எனக்கு இப்போ 17 வருஷம் ஆச்சு, பலன் சொல்ல ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் ஆச்சு. தனியா ஒரு ஆபீஸா போட்டு உட்காந்துட்டு 2 வருஷமா தான். இதுக்கு இடையில நமக்கு வர அதாவது வாடிக்கையாளர் எப்படின்னா எனக்கு இப்போ இது ஐடென்டி கார்டும் நிலையான ஒரு பேரே கிடையாது, சிக்கனமட்டியா அனுப்பாளரா சொல்றானோ போய் பார்த்து மாதிரி கூட தான் எனக்கு அவங்க அறிவுறுத்துறது அவங்க தான். சிக்கனமட்டியா அனுப்பாளரா சொல்றானோ போய் பார்த்துக்கலாம், அவன் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊர்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நல்லா சொல்லியிருந்தாங்க, இப்போ அது போன ஆளே காரணமே அப்படின்றாங்க. நான் அன்னைக்கு அந்த காஸ்டியூம் வேற இருக்கிறது இப்போ நம்ம என்ன அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும்னா இது எளிமையா வராங்க. பெரும்பாலும் திருமண பந்தத்துல பாதிக்கப்படுறவங்க நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க தான் பாதிக்கிறாங்க. ஐயா சொன்னாரு சுக்கிர பகவான் நேசமானார், ராகமாக அதிச 18 வருஷம் சாமியார் 18 வருஷம் கல்யாணமே ஆகாதா ஒருத்தர் சொன்னாரு, இந்த திசையில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு, இதுக்கு என்ன பண்றதா இன்னும் வந்து கேட்கிறாங்க. செவ்வாய் தசையில கல்யாணம் பண்ணக்கூடாதா, எனக்கு செவ்வாயாம இருந்துட்டு போது, எனக்கு முதலாம இருந்துட்டு போது, அது எஸ்ஆமே வெளியே நமக்கு என்ன உனக்கு கல்யாணம் ஆகும். இப்ப சுக்கிர பகவான் நேசம் ஒன்றும் பண்ண வேண்டாம். திருச்செங்கோடு ஒரு ஊர் இருக்குது, அங்க மலை மேல ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த நாகேஸ்வரர், அங்க நாகநாத சுவாமி இருக்கிறாரு, அவர்கள் வெளியே தண்ணி வர வழி போக முடியும். அப்ப தண்ணி வர வழி இருக்கு, அங்க ஒரு 3/4 அடியில ஒரு சிலை இருக்கு, அதுக்கு பேரு இந்திராணி. அதுக்கு பேரு இந்திராணி. அதாவது சப்த மாதாக்களில் வரக்கூடிய இந்திராணி வேறு, அங்க கோமதி தீர்த்தத்துல வரக்கூடிய இந்திராணி வேறு. அந்த இந்திராணி தெய்வத்திற்கு 2 நெய்வேலுக்கு போட்டு அங்க நாதனாருக்கு, நாகநாத மகாராஜாவுக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. வசதி வாய்ப்பு இருந்துச்சு ஒரு ஹோமம் பண்ணுங்க. இவ்வளவுதான் சமாச்சாரம். அது எப்பேற்பட்ட நாகதோஷமா சரியாயிடும். நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த உங்களுக்கு திருமணம். நம்ம தேதியை தான் சொல்றது இல்லை, ஏன்னா பிறப்பு இறப்பு இந்த திருமண தேதியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஜோதிட விதியே இருக்கு. அப்படி இருக்கும் இந்த தேதி கல்யாணம் நம்ம சொல்றது இல்லை. இப்போ என்ன மாசம், ஆடி மாசமா, ஆவணி பாரு, நீங்க படத்துல கல்யாணம் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்கன்னு சரி, இப்போ கார்த்திகை மாசம் பண்ணணும், ஆனா தை மாசத்துல ஆயிடும். ஏன்னா குரு பகவான் எங்க இருக்கிறான்னு பார்க்கணும்.
இப்ப இருக்கிற குரு பகவான் வந்து ஏறக்குற 12 ராசிக்குமே சாதகம் தான், பாதகமே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். என்ன அந்த ஸ்தானத்துல வந்து அவர் உச்சத்தில் இருக்கிறாரு. இப்ப அவர் வந்து பலம் இழப்பன்றது இல்லை, நம்ம தைரியமா சொல்லலாம். இந்த 9 மாசம் தை மாசத்துல கல்யாணம் பண்ண பார்ப்போம், தைரியமா இரு அப்படின்னு சொன்னாவே அதே ஒரு பெரிய புண்ணியமா எடுத்துக்கிறாங்க. நாம சொல்றது ஒரு வாழ்க்கை வழி இருக்கிற அந்த ஜாதகத்தையும் மூடி ஜாதக பயமே இப்ப அவங்க இல்லை. அந்த பயத்தை போக்குறது தான் நம்ம மாதிரி தலையாய கடமை. ஒரு தோஷத்துக்குள்ளே அவரை பயன்படுத்தக்கூடாது. இதுல ஒண்ணு விட ஒரு நுட்பம் இருக்கு. இப்போ சுக்கிர நேசத்துக்கு நாம இதை சொல்லிவிட்டோம், அங்க போயிட்டு அவங்க சரியா போகுது. செவ்வாய் நேசம் அல்ல ராகுதனோட நேரடி தொடர்பு. கேது பகவான் பார்த்துட்டோம்னாக்க எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். சாமி அடுத்த வாரம் 10 அடிக்கு போறேன்னு சொல்லுவாங்க, என்னவோ தெரியலன்னு அவங்க கடைசியில பார்த்தா ஒரு சின்ன சம்பவம், வேற ஒரு சொல்லக்கூடாது. போன மாசம் ஆடி பிறந்தது ஒன்றும் ஒரே வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ள நான் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தேதி கேட்குறாங்க. நாங்க சொல்றோம் அது எப்படின்னா குடும்பமே நட்பான குடும்பம். அந்த 2 குடும்பமும் ஏறக்குறைய ஒரு 15 வருஷமா ஒரு கூட்டு குடும்பம் நட்பா இருக்கிறாங்க. ஆனா சம்மதிக்கணும். அவன் சொல்றான் இந்த பொண்ணை பத்தி பையனுக்கு எல்லாமே தெரியும், பையனை பத்தி பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், நாங்க 2 பேரும் நட்பா இருக்கிறவங்க தான், அதனால வந்து திருமணத்துல இருந்து பிரச்சனை வராது, நான் இப்ப நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆணி மாசம் கடைசியில நான் சொல்றேன், நீங்க ஆணிலே பண்ணாலும் தை மாசம் தான் கல்யாணம் பண்ணணும், தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க, பேர் கெட்டு பிள்ளைங்களுக்கு என்ன இன்னைக்கு நாளைக்கு பக்கிற பொண்ணு டிமாண்ட்ல இதான் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு போயிடும். பையனுக்கு ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுன்னா அந்த பிள்ளை ஏன் கட்டிக்கல, அதில் முன்னேற்ற பிள்ளை ஏன் போயிடுச்சு, கல்யாணம் மட்டும் 10 நாள் ஏன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா மாப்பிள்ளை மேலதான் ஒரு குற்றம் இருக்கிறது, எல்லாமே ஊற்றிடுவாங்க. இப்போ இருக்கிற சூழலில் வந்து பையனை கல்யாணம் பண்ண முடியாது, ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும். அதனால தயவு செஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்தை ஒன்று 12 வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னே வச்சுக்கோங்க, நிலைமைக்கு 2 கூட வச்சுக்கோங்க, தப்புன்னு நினைச்சுக்கோங்க. அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பார்த்தாரு. நாங்கள் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்கிறோம், பிள்ளைங்க 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க, என்ன சாமி அவசரம் மாதிரியே சொல்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தா என்ன நடந்ததுன்னா முன்னுக்கு ஒரு 10 நாள் ஆகுது. அந்த பொண்ணு என்னன்னு அடையாளம் தெரியாம கடையில போய் பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்து தெரியாம குடிச்சிருச்சு. மாப்பிள்ளைக்கு அப்பா வந்து என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு பூச்சி மருந்து தெரியலையாமா, அது குடிச்சிருச்சான், இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கு, சரியானதுக்கு அப்புறம் ஆணையில கல்யாணம் வச்சுக்கலாமா. இப்போ வினை என்பது எங்க இருக்கிறது, கிரகங்கள் எங்க இருக்குது, எது எதை சார்ந்து இருக்கிறத பத்தி நம்ம உணரணும். இதை நம்ம எப்படி எடுத்தோம்னாக்க பயணத்தில் நடக்கிற தசாபதி, பொண்ணுக்கு நடக்கிற தசாபதி, உண்மையிலேயே வந்து பசங்களுக்கு ராகதேசம் நடந்தாலும் கூட நாம மிக விளக்கமா சொல்லலாம், தம்பி கொஞ்சம் பொருள்னா பொறுத்துப்பான். ஆனா பிள்ளைங்களுக்கு மட்டும் இந்த திருமணம் ஆயிலேயே 15 வயதுல இருந்த கூட இந்த ராக மகாதேசத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ராக சுக்கிரன் சேர்ந்தாலோ ராக சனி பகவான் சேர்ந்தாலோ திருமண வாழ்க்கை ஒரு பெரும் பின்னடைவை ஏமாற்றத்தை பெண்களுக்கு கொடுத்து தருகிறது அப்படிங்கிறத வந்து நம்முடைய அனுபவபூர்வமான உண்மை. இதுக்கு நம்ம நாடு வரவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, பிள்ளைய நல்லா ஹாஸ்டல்ல போட்டு படிக்க வை, டெய்லி போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோ, 15 வருஷம் ஆச்சுல கல்யாணம் பண்ணி போன படிக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம ஒரு ஆலோசனை சொல்லணும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடாது, எங்க பிள்ளை அப்படி போட்டுக்கிறான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில திருமணத்தை பற்றியே போயிட்டு இப்போ சப்ஜெக்ட் வந்து வேற மாதிரி வந்துச்சு. இப்போ ஐயா சொன்ன மாதிரி நட்சத்திர பொருத்தம் திதி பொருத்தம் யோகம் காரணம் ஒன்றும் நடக்கல, குரு பார்த்தாலும் பார்க்கலாம் ஒன்றும் நடக்கல. அடுத்து எங்க நிற்குது, பிரபஞ்சத்தினுடைய ஆளுமையில வந்து நம்ம இப்ப நம்ம யாரும் வழி நடத்துகிறார்கள், நம்முடைய குருமார்கள், நம்முடைய தெய்வங்கள், அது நம்ம வழி நடத்துகிறது. அப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த 5ஆம் இடம் என்பது ஒரு காரகத்துவம் அல்ல, குறைஞ்சபட்சம் இப்பதான் நம்ம நாட்டுக்கு நுழைய 5ஆம் இடத்துல வந்து ஒவ்வொரு எடுத்த ஸ்தான வளம்னு எடுத்துக்கிட்டாக்க 200க்கும் மேற்பட்ட காரகத்துவம் இருக்கிறது, 200க்கும் மேற்பட்டது. இப்ப நம்ம 5ஆம் பாவகம் என்ன எடுத்துக்கிட்டாலே குறைஞ்சபட்சம் 54 காரகத்தை எடுத்துக்கணும். அந்த 5ஆம் பாவம் என்ன வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல இருந்து ஒரு 50 எடுத்துக்கலாம். அந்த வீட்டில் இருக்கிற நட்சத்திரங்கள், நட்சத்திர சாரம் பெற்ற கிரகங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாக்க 5ஆம் பாவத்தை பற்றி நம்ம விளக்கும் போது ஏறக்குறைய ஒரு 200 கோட்பாடுகளை நம்ம எடுத்துக்கணும். இவ்வளவு வந்து நம்ம ஒரு ஜோதிடா எடுத்துக்க முடியுமா
அல்லது அந்த வாய்ப்பு உண்டா அப்படின்னா அது தங்களுடைய படிப்பு இருக்கு இல்லையா, அது அனுபவ படிப்பா இருந்தா மட்டும் அது வாய்ப்பு. புத்தக படிப்புல வந்து ஒன்றும் ஜெயிக்க முடியாது. புத்தக படிப்பு வந்து நமக்கு வழிகாட்டுமே ஒழிய தீர்மானிக்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குருநாதர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அந்த குருநாதர்கள் ஒரு 500 வருஷத்து புத்தகத்தை படிக்கிறாங்க. அந்த அவர்கள் படித்த கணிப்பு கடைசியில வந்து நம்ம இருக்குது, நாம அடுத்தவர்களுடைய கருத்து படிச்சுக்கணும். அப்போ நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது 1000 வருடத்தினுடைய சாரம். இதெல்லாம் நம்ம அனுபவ ரீதியா கொடுக்கும் போதுதான் ஒரு கணவன் மனைவியாக போகக்கூடிய இந்த இருவரையும் நாம இணைத்து நல்ல பேரும் புகழும் புத்திரரும் இருக்கின்றோம். இந்த 5ஆம் பாவத்தில் முதல் காரகமா பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியத்துக்கு அடுத்து வந்து குலதெய்வம், அப்புறமா தான் அந்த குழந்தைங்க இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா புகழ். புகழை விரும்பாதவங்க உலகத்துல யாருமே இல்லை. பணத்தை விரும்பாதவங்க கூட 10 பேர் இருக்கலாம். ஆனா புகழுக்கு அடிமையாகாதவர், புகழை விரும்பாதவர் உலகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த புகழை தருவதும் இந்த 5ஆம் பாவம். ஒவ்வொருடைய வாழ்நாளிலும் தோன்றணும் பையன் அந்த புகழை நமக்கு தருவது இந்த 5ஆம் பாவம். அந்த புகழ் எவ்வாறுலாம் நாம் அடையலாம் அப்படின்னாக்க இந்த நீதி நேர்மை அப்படிங்கிறத வந்து கால சூழல் காரணம் கருதி நாம பேசும்போது நாம் புகழ் அடையலாம். எல்லா இடத்துலையும் நீதி மட்டும் ஜெயிக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் நேர்மை மட்டும் ஜெயிக்கிறது இல்லை. நீதி வேற நேர்மை வேற. ஆனா இப்ப வாழ்க்கை சூழல் நம்முடைய சமகாலத்துல நம்ம பார்க்கும்போது அது நீதி நேர்மை நமக்கு மட்டுமே வச்சு அடுத்தவங்களை நம்ம ஆட்படுத்த முடியாது. அதுக்கு வேற பேர் வச்சிடறாங்க நம்ம சொல்லும் போது. எனவே இந்த புகழ், அந்தஸ்து, கிரீடம், கௌரவப்படுத்துவது, அதுக்கடுத்துதான் மனை, அதுக்கடுத்துதான் மக்கள் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ இதனுடைய பூர்வ புண்ணியம் அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த பூர்வ புண்ணியம் எங்க தொடங்கி எங்க முடியுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பல கிரந்தங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூர்வ புண்ணியம் 5ஆம் பாவகம். அந்த 5ஆம் பாவகத்தினுடைய புண்ணியத்தை ஒருவர் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்களின் 9ஆம் பாவமும் கிடையாது. ஒரு 5ஆம் பாவம் மட்டுமே சிறந்திருந்தால் அவர்கள் வந்து அதனுடைய முழு பலனும் அனுபவிக்கிறது வாய்ப்பு குறைவு. அது தசாபதி இதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஆனா 9ஆம் பாவம் வலுப்பெருமை. ஆனால் 5ஆம் பாவகத்தினுடைய பெரும்பாலானதை நாம் அனுபவிக்கூடிய இந்த 9 5 எங்க வேலை செய்யுது அப்படின்னா மறுபடியும் ரிவர்ஸ் போகும். 1ஆம் பாவம் இங்கே லக்னம். இந்த 1ஆம் பாவகமும் 9ஆம் பாவமும் சரியா இருந்தா இந்த 5ஆம் பாவம் என்பது ஊர் கூடி தேர் இருக்குன்ற மாதிரி திருப்பதி கோயில பயணில போயிட்டு நம்ம வரிசையில நின்றுட்டாக்க நாம போன முயற்சிக்க வேண்டியதே இல்லை. ஒண்ணு நம்ம முன்னாடி ஏறோம், தானே நடந்துக்கலாம், பின்னாடி ஏறோம் நம்மளை தள்ளி விட்டுறோம். அப்போ வேகமா நாமளும் போறோம், தரிசனம் பார்க்கணும். அந்த மாதிரி இந்த 5 9ம் நமக்கு முழுமையா பலன் தரணும்னா லக்ன பாவமும் நல்லா இருக்கணும். இந்த லக்ன பாவமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த 5ஆம் பாவத்துல அனுபவம் என்பதை தகவல் கூறிக்கொண்டு மேலும் ஒரு சிறிய குறிப்பு. திருமண பொருத்தை பத்தி கடந்த ஐயாவில் சொல்லிட்டாங்க. அதனுடைய ஒரு சிறிய குறிப்பை பற்றி நம்ம எடுத்துக்கலாம். எது எப்போ சேர்த்தணும் சேர்த்தக்கூடாது ஒரு எழுதி இருக்கு. இப்போ நம்ம கோள்கள் என்ன எடுக்கிறோம்னா 2 வகையா பிரிக்கலாம். ஆதிபத்தியம் குறைந்த தசாகாலங்களை கொண்டாங்க. யாரு குறைந்த வருடங்களை யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்க? சூரிய பகவானுக்கு எத்தனை வருஷம், சந்திரனுக்கு எத்தனை வருஷம், செவ்வாய்க்கு அதுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவங்களை குறைஞ்ச வருஷத்தை பாக்கெட் வச்சுருக்காங்க. மற்றவங்கலாம் நிறைய பாக்கெட் வச்சுருக்காங்க. இவங்களை நாம எப்படி திருமணத்துக்கு நினைக்கிறோம்? திருமண தசாதி எல்லாம் இங்க எடுத்துக்கிட்டோம்னாக்க இப்போ குறைந்த வருடங்களை கொண்டவர்கள் வந்து ஏதோ அதிக வருடங்களை கொண்டவராக இருந்தாலும் ஒருத்தர் துக்கரத்தை சில முதல்ல பிறந்தணும். பழைய 1ஆம் மாதத்துல ஒருத்தர் பிறந்துடுறார். அவருக்கு சுக்கரத்து எத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்கும்? அது ஒரு பெரிய கணிதமான தேவையில்லை. பரணிக்கு எத்தனை காலு? 4 காலு. சுக்கரனுக்கு எத்தனை வருஷம்?
நானா வாக்குவோம். அதே சொன்ன மாதிரி இந்த என்னது கர்ப்பசை போக அப்படிங்கிறத வந்து நம்ம துல்லியமா கணக்கு பண்ணணும். ஆனா இப்ப நம்ம வந்து துல்லியமா கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன தசை எத்தனை வருஷம் வச்சிருக்காங்க, சுக்கிரனுக்கு வந்து எத்தனை வருஷம், ராகு வருஷம், எதுவா இருந்தாலும் சரி நாளை வச்சுக்கோங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு நாடகம் ஆகுதுன்னா அதை கடந்திருப்போம் மீதி இருப்பு இருக்குது துறைமை எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம கணக்கு போடும்போது மூன்றாவது தசை நடக்கக்கூடிய போது அந்த மூன்றாவது தசையா வரக்கூடிய அந்த நட்சத்திரங்களை எக்காரணத்தை கொண்டு நாம இணைக்கக்கூடாது. இதுல ஒரு நுட்பம் இருக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 7 ஐயா உங்களுக்கு 8 பொருத்தம் வந்துருச்சு. எப்படி 8 ஆசை நாம என்ன சொல்லணும்னா சஷ்டாஸ்திரத்துல 8 பொருத்தம் நாம சொல்லுவோம். சஷ்டாஸ்திரம் 6 8 வரக்கூடாது காரணம். ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்கன்னா 6 8 பொருத்தமே வரக்கூடாதுன்னு நினைச்சுட்டாங்க. எண்ணிக்கையே 6 பொருத்தம் 8 பொருத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம மாதிரி கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டு வந்துருந்தோம். அதிகமா படிச்சுட்டு வந்துருந்தோம். இது 8 பொருத்தம்பா நீங்க அவங்களாம் செல்போன்லயே படிச்சுக்கிறாங்களே யோசனை. அந்த மாதிரி இது 8 பொருத்தம் வந்துச்சு ஆகாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகளை நம்ம எடுத்துக்கணும்ல. அப்ப நம்ம தாராபுரம்ல இருந்து ஒண்ணு நம்ம எடுத்துனோம்னா தாராபுரம் உள்ளது அப்படின்னு போட்டு 9 ஒரு நம்பர் என்ன பண்ண காலத்துல கட்டாயம். ஆனா இந்த தாராபுரம்ல நமக்கு சேமதாரைன்னு வரக்கூடிய இந்த வகையில பார்க்கும்போது சேமதாரை எடுக்கப்படுவதில்லை. என்னென்ன எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பகவானுக்கு 6 வருஷம், அதுக்கடுத்து ஒரு சந்திரன், அதுக்கடுத்து பெருமாள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன வரையும் திருமண காலம்னு எடுக்கும்போது அதிகபட்சம் 25 26. பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டாக்க அதிகபட்சம் 18 19 வருஷம் அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடும். ஆனா சமீப காலத்துல 39 வருஷம் வரையும், ஒரு சிலருக்கு 42 வரையும் கூட இன்னும் முன்னாடி கூட ஒருத்தர் வந்தாரு 41 வருஷம் தான் போட்டு பார்க்கும்போது மேல 41 வருஷம் தான் ஆகுது, மேல 11 மாசம் ஆகுதுன்னு. பெண்கள் எடுத்துக்கிட்டாக்க 28 29 சாதாரணமா இருக்காங்க. பெண்களுடைய திருமண வயது வந்து 28 29 சாதாரணமா இருக்குங்க. அவங்க பெற்றோர்களே வந்து பொண்ணு வேலைக்கு போட்டு படிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா சொல்றாங்க. அது உடல் ரீதியாகவும் சரியில்லை, மன ரீதியாகவும் சரியில்லை. நீ ஒரு தாயாகக்கூடிய தன்மை 25 பிள்ளைத்தான் அந்த குழந்தை வீரியமாகவும் நல்ல அறிவுரை 25 மேல போய் இயற்கை வந்து வாய்ப்பு குறைவு. ஆனா சாதாரணமா சொல்றாங்க 28 ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா 30 32 சாதாரணமா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நாமளும் இந்த கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ 3வது தசையாக வரக்கூடிய கிரக நட்சத்திரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் தவிர 4வது தசையாக வரக்கூடிய ஒரு ஆடவனுக்கு இப்ப நடக்கக்கூடிய தசை 4வது திசையாக வந்து பெண்ணுக்கு 3வது திசையாக வரக்கூடிய இணைப்புமையானால் அது பெரும்பாலும் பாதகத்தை செய்கிறது. அதிகபட்சமாக பிறக்கக்கூடிய குழந்தையானது புத்தி சுவாதனம் குறைவான குழந்தையை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அங்கவீனமாக உள்ள குழந்தைகளாம் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் இப்போது காலை முதல் மாலை வரை போய் பேசுகிற வரையும் நட்சத்திர பொருத்தம், அப்புறமா வந்து ராசி பொருத்தம், அப்புறம் தசாசந்தி இத்தனை வகையும் பார்க்கும்போது இந்த நடப்பு திசையில வரக்கூடிய திசாநாதனையும் நாம கணக்கில் எடுத்து ஒவ்வொருவருக்கும் 3க்கும் 4க்கும் வரக்கூடிய திசையில நடக்கவங்களுக்கு அந்த திசாநாத நட்சத்திரங்கள்ல பொருத்தம் பண்றது திருமண பொருத்தத்தை சேர்க்கிறது அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மேலும் இன்றைய நமது தருமபுரி மாவட்ட 5வது மாதாந்திர கருத்தரங்கம் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூட்டம் வந்து தமிழ் அனைப்பாளர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை வணக்கத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.